வணக்கம். ஒரு 2 மணி நேரத்தில் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சிங்க. ஸோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, கும்பமேளா வந்து நம்ம இந்தியாவில் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது உத்தரப்பிரதேசத்தில் நடந்துட்டு இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது தான் இந்த கும்பமேளா. ரொம்பவே விசேஷமா பிரசித்தி பெற்றதா இருக்கும். இந்த வருஷம் நடக்கிற கும்பமேளா 144 வருஷத்துக்கு ஒரு தடவை வர மகா கும்பமேளா. அதனால இது ரொம்பவுமே ஸ்பெஷல். இதுக்கு உலகத்துல இருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அமாவாசை நாளுனால எப்போதும் அவங்க வந்து நிறைய ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்காங்க. ரயில், சிறப்பு ரயில், போக்குவரத்து வசதிகள், அடிப்படை வசதிகள் எல்லாமே செஞ்சிருந்தும் இன்னைக்கு வந்து 36 பேர் வந்து கூட்ட நெரிசல்னால உயிரிழந்திருக்காங்க. 200 பேர்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு அமாவாசை. ஸோ இன்னைக்கு போனா இன்னும் ஸ்பெஷலுனால ஒரே சமயத்துல கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தனால இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுங்க. 36 பேர் இறந்திருக்கிறதா இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட்டுங்க. 200 பேர்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ நான் இந்த மாதிரி சென்னையில் ஒரு தடவை வந்து வான்வெளி சாகசம் நடக்கும் போது இந்த கூட்ட நெரிசலில் தான் சில பேர் இறந்து போனாங்க. அப்பயே நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கூட்டமான இருக்கிறதுக்கு போகாதீங்க, முடியலானா அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஆன்லைனில் அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. இங்கே கும்பலாக இருக்குது, இங்கே வராதிங்க, இவ்வளோ பேர் இங்கே வந்து இந்த லொக்கேஷனில் இருக்காங்கன்னு எல்லாமே QR கோடு வச்சு அங்கங்கே வந்து அப்டேட் ப்ரோக்ராம்லாம் வந்து டீட்டெயிலாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்கே ஒருவேளை நீங்கள் போகிறதா இருந்தால் நமக்கு டைம் இருக்குது. ஜானில் ஆரம்பித்து பிப்ரவரி வரையும் இருக்குது. ஸோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணி போங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் டேயில் போகாதீங்க, கும்பலில் போய் மாட்டிக்காதீங்க. ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.